வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன? ஃப்ளெக்ஸி கேப்னா என்னென்னா, அவங்க லார்ஜ் கேப் கம்பெனிஸில் மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. லார்ஜ் கேப்லையும் போடலாம், மிட் கேப்லையும் போடலாம், ஸ்மால் கேப்லையும் போடலாம், மைக்ரோ கேப்லையும் போடலாம். சம் கம்பெனிஸ், சம் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸை கூட எடுத்துக்கிட்டு போடுவாங்க. சில மணியை வந்து கையில் சும்மா கூட வச்சுருப்பாங்க. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இன்னொரு ஃபண்ட் என்னென்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா 35% லார்ஜ் கேப், 35% மிட் கேப், இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மணியெல்லாம் அவங்க வந்து கையில் கூட வச்சுருக்கலாம், அல்லது வந்து கேஷ் ஈக்குவலண்ட்டாக வச்சுருக்கலாம், அல்லது வந்து ஜஸ்ட் வேறு டெட் ஃபண்டில் கூட போட்டுக்கலாம். மைண்டில் கொஞ்சம் மணி. ஸோ அதுக்கு பேர் தான் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இன்னொரு ஃபண்ட் என்னென்னா மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. அந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்னால் இந்த ஃபண்டு கேட்டகரியிலேயே வந்து கோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் டெட்டு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சேர்த்து பல வகையான சொத்து வகைகளையும் சேர்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து அடுத்த மேஜர் சப் கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தேங்க்யூ.